100% அந்த பையன் இன்னசென்ட். அந்த பையன் வந்து நகையெல்லாம் திருடல. நகைன்னு ஒன்று திருடப்பட்டதா என்பதே இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. நீங்க ஒரு போலீஸா ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்றாங்க பாத்தீங்களா விசாரணைக்கு, அதுல வந்து மிகப்பெரிய ஒரு ஹீனியஸ் கிரைம் ஒன்று இருக்குன்னு பாருங்க. அதுக்கு வேணா துரிதமான இது நடத்தலாம். இது ஒரு திருட்டு வழக்குக்கு ஒரு சிறப்பு படை அனுப்புவாங்களாம். அவங்க வந்து ஒரு டெம்போ வேன்ல வருவாங்களாம். அந்த டெம்போ வேன் வந்து ஒரு கூலிப்படை மாதிரி இருக்குமா. அதுல வந்து லுங்கி கட்டிக்கிட்டு ட்ராக் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு பையனை வந்து எப்படி இந்த ரவுடிகள் வந்து கூலிப்படை வச்சுக்கிட்டு ஒரு வேன் தனியார் வேன் வச்சு அடிச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து சிஸ்டம் இருக்கு. அப்போ இது எல்லாம் விசாரணை முறையே கிடையாது. நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னாக்க, ஒரு நியாயமான விசாரணை அப்படின்னாக்க நீங்க எப்படி பண்ணணும்? திருபுவனம் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த போலீஸார் தான் விசாரணை பண்ணணும். நீ எதுக்கு உள்ள வர? அப்போ உன்னை எதுக்கு உள்ள அனுப்புறாங்க? அப்ப திருபுவனம் போலீஸ் ஆபீஸுக்கு வந்து அங்க விசாரிக்கிற திறன் கிடையாதா? அவரை விட நீங்க என்ன 5 பேரும் கூலிப்பட மாதிரி வந்தோம், நீங்க உங்களுக்கு என்ன புலனாய்வு திறமை இருக்கா? இது எல்லாம் இங்க நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. புலனாய்வு என்பது என்னன்னாக்க சயின்டிபிக்கா இருக்கணும், சைக்காலஜி ரீதியா இருக்கணும், லீகலா இருக்கணும். ஒரு புகார்தாருடைய புகார் உண்மைத்தன்மை இருக்கா என்பதை கண்டுபிடிக்காதவங்க என்ன போலீஸ்காரன் கேட்கிறேன் நானே.